வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தெரியும். ஸோ இதோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் சென்டரும் வந்து பார்த்துடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு புது புக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் குரூப் 2ல வந்து எக்ஸாம் இதுதான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி டைப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ இந்த 100க்கும் நீங்கள் எத்தனை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருந்தாலும் தமிழில் உள்ளது வந்து நம்மளுக்கு 10th வரைக்கும் உள்ளது தான் கேட்பாங்க. அதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு 11th 12thலேருந்து வந்தாலும் நம்மளுக்கு மோஸ்ட்டாக 10th வரைக்கும் உள்ளது தான் கேட்பாங்க. ஸோ குரூப் 4ல் படித்ததே இதுக்கு வந்து எனஃபாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஓமையோட விளக்கம் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர்னா பயனற்ற செயல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல இதோட ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை வந்து கேட்டிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ அப்படின்னு வரும். அப்போது தடையின்றி மிகுதியாய் அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓமையிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அது என்ன வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வாக்கியத்தை பாருங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை அப்படின்னு வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பட்டது அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இப்படி வந்தாலே நம்மளுக்கு செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாண்டியர்களின் கப்பர் படைத்தளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த துறைமுகம்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் கொற்கை அப்படின்னு வரும். நம்மளுக்கு தொண்டி முசிறி அப்படிங்கிறதுலாம் வந்து சேரர்களோடது வரும். கொற்கைங்கிறது வந்து பாண்டியர்களோட வரும். பூம்புகார் புகார் அப்படிங்கிறது வந்து சோழர்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தன்மணல் இதோட இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மணலுங்கிறது தன்மை ப்ளஸ் மணல் அப்படின்னு பிரிக்கலாமா. அப்போ அந்த இடத்துல மைய வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருக்கு. அந்த மைய மறைஞ்சு வந்தாலே நம்மளுக்கு பண்பு தொகை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் பொது பெயர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டினை நம்மளுக்கு முன்னாடி உள்ள நிறைய கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது முக்கியமானது. ஸோ டைரெக்டாக ஆன்சரை பார்ப்போம். இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது வந்து காடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயருக்கு வந்து பனை வரும். காரண பொது பெயருக்கு வந்து நம்மளுக்கு பறவை வரும். காரண சிறப்பு பெயருக்கு மரங்கொத்தி பறவை வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு வந்து பெயர் வச்சுருப்போம். அதே பொது பெயர்னா எல்லா பொருளுக்கும் காமனாக உள்ள சம்மந்தமே இல்லாத பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு வண்டியும் ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பெயர் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அது வரும். காரண பெயர்னா இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரண பெயர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வந்திருக்கும். அந்த பொருளுக்கான பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். வந்திருக்க ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறக்கிறதுனால அதுக்கு பறவை. ஸோ எல்லா பறவைகளையுமே நம்ம பறவைன்னு தான் சொல்லுவோம். அப்போ பொது பெயரில் வந்து வரும். இந்த சிறப்பு பெயர்னா மரங்கொத்தி கொண்டு ஸ்பெஷலாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அப்போ சிறப்பு பெயர் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இடுகுறி பெயரும் ஒரு காரணமே இல்லாமல் வருது. அது காமனாக இருந்ததுன்னா பொது பெயர், ஸ்பெஷலாக இருந்ததுன்னா சிறப்பு பெயர் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பண்பு பெயர்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், தன்மையை வந்து குறிக்கிறதா இருக்கும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, இதுதான் வந்து பண்பு பெயரில் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது சொற்களை வந்து சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பசில்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு படித்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்தது சென்றான் இதோட வேர்சொல் வந்து கேட்டிருக்காங்க. வேர் சொல்லுங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே முதல் எழுத்து அப்புறம் 2 எழுத்து, இது 2க்குள்ளார தான் வரும். அதுவும் வந்து கட்டளை வார்த்தையாக வந்து வரும். அப்போது செல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு செல் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது இகழ்ந்தனர் என்ற சொல்லோட வேர் சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இகழ் அப்படின்னு இருக்கா, இதுக்கு பொருள் வரும் கட்டளையாகவும் வரும். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி, இகழ்ங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஊமையில் 2 கேட்டிருக்காங்க, வேர்சொல்ல 2 கேட்டிருக்காங்க. அப்படிங்க பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த டாபிக் வந்து நம்ம முக்கியமாக இலக்கணத்தில் பார்க்கணுங்கிறது வந்து இதுலேயே தெரியும். அடுத்தது மீ என்று ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க. மீ அப்படின்னா மேலே அப்படிங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது நான் என்று ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை வந்து கேட்டிருக்காங்க. நான் அப்படின்னா நாவு அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அறை கொடுத்துருக்காங்க, சின்னறையும் பெரியறையும் கொடுத்துருக்காங்க. இப்போது சின்னறை வந்ததுன்னா பாதி வரும், பெரியறை வந்ததுன்னா அறைதல் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன். அடுத்தது அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அறுவடை திருநாள்லாம் நம்மளுக்கு பொங்கல் வரும். பொங்கல் வந்து மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் இது எல்லாமே வேறு ஸ்டேட்டில் பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறதுக்கான பேர். போகிங்கிறது பொங்கலுக்கு நாள் வருது. ஸோ பொருந்தாததுங்கிறது வந்து போகி அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், பொருந்தா வினை மரபை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அம்பு எய்தான், ஆரை நெய்தான், முறுக்கு உண்டான், தண்ணீர் குடித்தான் அப்படின்னு வரும். இப்போ முறுக்கு உண்டான் அப்படிங்கிறது வந்து தவறாக வரும். முறுக்குங்கிறது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம், அது வந்து நம்ம தின்னான் அப்படின்னு தான் வரும். அப்போது முறுக்கு உண்டான்கிறது வந்து தவறான விடை.
அடுத்தது பாருங்க, எதிர்சொல் வந்து கேட்டிருக்காங்க. மேதைக்கான எதிர்சொல் பேதை அப்படின்னு வரும். அடுத்தது புனையிலும் புல்லென்னும் நட்பு. இதில் வந்து புல் என்பதற்கான பொருத்தமான எதிர்சொல் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னா மேலான அப்படின்னு வரும். நம்ம திருக்குறள் அதில் உள்ள சொற்பொருள் இது வந்து முக்கியமானது. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது புத்துயிரூட்டி இதோட பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. அப்போ புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி அப்படிங்கிறது வந்து தான் சரியான விடை. அடுத்தது சரியான மரபு தொடரை வந்து பொருள் கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று அப்படின்னு பொருள் வரும். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. சிலது புக்லேயுமே இருக்காது. இதுக்காக நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோவும் போடுறேன். அடுத்தது எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருமம் அப்படின்னா செயல் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருளும் 2 வந்துட்டு பார்த்தீங்களா. அடுத்தது சைவ சமய குறவர்களோட எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. சைவ சமய குறவர்கள் வந்து 4 சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அப்புறம் வந்து மாணிக்கவாசகர். இவங்க எல்லாருமே சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மூவர் முதலிகள் அப்படின்னா 3 பேர் வருவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3ம் மூவர் முதலிகள் அப்படின்னு வரும். அண்ட் இவங்க 4 பேரும் எழுதுனது தான் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, திருநாவுக்கரசரோட கொடுத்து அதில் வந்து சரியானதை கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடியில் உள்ள திருவாமூர்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அடுத்து தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் அப்பர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அடுத்தது ஆளுடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் அந்த திருமுறை வந்து வரும் 1லேருந்து 12 வரைக்கும் வரும். இதில் வந்து திருநாவுக்கரசர் எழுதினது 4, 5, 6 இந்த 3 திருமுறையும் எழுதியிருப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி அப்படிங்கிறது வந்து வரும். இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் அப்படின்னு சிலபஸில் வரும். ஸோ அந்த சிலபஸ்லேருந்து 2 கொஸ்டின் இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போது இந்த டாபிக் வந்து முக்கியமானது. அடுத்தது பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம். அடுத்தது அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். இதுதான் வந்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அடுத்தது வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். இதை வந்து பாரதத்தை எழுதி தான் பாஞ்சாலி சபதம் அப்படின்னு பாரதியார் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணாமலையார். இவங்க தான் வந்து காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தது குறுந்தொகையின் அடி வரையறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சங்க இலக்கியம் 8 தொகையில் உள்ள 8 நூல்களோட அடிவரையறைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது இதில் கேட்டிருக்காங்க குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 அப்படின்னு வரும். நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை குறுன்னு பார்க்குறாங்க. அப்போ 4 பேர் சேர்ந்தால் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 4 to 8 அப்படின்னு இதுக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை வந்து பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் வந்து தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பொருத்தமானதை வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாசவர் வந்து வெற்றிலை விப்போர்னு வரும். இதுதான் சரியான விடை. அடுத்தது பொன்னும் துகிலும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து புறநானூற்றில் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஆப்ஷன் ஏ புறநானூறு அப்படின்னு வரும். அடுத்தது கீழே காணப்படுபவற்றுள் பொருத்தமில்லாததை வந்து கேட்டிருக்காங்க. நற்றினை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாதது வந்து 10 பாட்டு. ஏன்னா இது எல்லாமே 8 தொகை நூல்களில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நார்சில என்றும் கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார். நாலடியாரில் தான் மோஸ்ட்டாக அந்த அறநூல் வரும். இந்த கல்வியை பற்றி கூறியிருக்கிறதும் வரும். அடுத்தது பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இந்த பழமொழி 400 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் புகவா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன கேட்டிருக்காங்க. புகவா அப்படிங்கிறதுக்கு உணவு அப்படின்னு பொருள் வரும். நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை வந்து கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சிக்கு நம்மளுக்கு அறவுரை கோவை அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். அடுத்தது பொம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொம்மல் என்பதற்கு சோறு என்று பொருள் வரும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருள் இந்த பொருள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அங்கம் வகிக்குது. சொற்பொருளுங்கிறது முக்கியமானது. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது திருக்குறள் மூலத்தின் முதல் மூலத்தை அச்சிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சை ஞான பிரகாசனா. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812 தஞ்சாவூரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமான மலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார். இவர் எழுதியது தான் இந்த லைன்ஸ். அடுத்தது
பாடலிருந்து பொருள்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலை மாலை உலாவின் இதம் அப்படிங்கிறது வந்து கவிமணி வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறது வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க. திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டாருங்கிறது வந்து திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குங்கிறது வந்து திருவள்ளுவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். அடுத்தது ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரிக்கமேடு. இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ரோமானியர்களோட பானைகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல்லாவரத்தில் வந்து முதல்ல கண்டுபிடிக்க எலும்புகளால் ஆன சிறு சிறு கருவிகளை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் தான். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலும்பாலான கருவி அப்படிங்கிறத பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சது. ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் வந்து முதுமக்கள் தாளையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தந்தை பெரியார். இவர் தான் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வரி வடிவம். அதே மாதிரி பெரியாரும் எழுத்து சீர்திருத்தத்தில் முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோடையும் நீங்கள் பார்த்துக்கிறது முக்கியமானது. அடுத்தது துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் அப்படின்னு வரும். அடுத்தது திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர். இவர் தான் திராவிடம் என்னும் சொல்லை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சிறுகதையும் அவங்களோட ஆசிரியர்களும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். உண்மை சுடும் அப்படிங்கிறது வந்து ஜெயகாந்தன் எழுதினது. கலைக்க முடியாத ஒப்பனைகள்ங்கிறது வந்து வண்ணதாசன். பாலைப்புறா அப்படிங்கிறது சமுத்திரன். இரவின் அறுவடை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புவியரசு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். இவங்க தான் வந்து தமிழன்னை விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்தது வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவாலியர் விருது. இது நம்மளுக்கு ரீசெண்டாகவும் அடிக்கடி கேட்டது தான். வாணிதாசனுக்கு அளிச்சது பிரெஞ்சு செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி முடியரசன். இவர் தான் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? இதுவும் முக்கியமான கொஸ்டின். நாமக்கல் கவிஞனார். இவருக்கு வந்து வே ராமலிங்கனார் பெயர். அடுத்தது பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்னு வரும். அடுத்தது கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி தான். ஸோ இந்த பழமொழி நிரப்புக நம்மளுக்கு 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ இதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு புக்கிலையும் வரும் இந்த சொலவடை இதை பற்றி. அதை ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பிழை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர மூனை என்ன? மூனைங்கிறது வந்து முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மூனை. அப்போது கடிந்தொரார் அப்படிங்கிறது சரியான வினை. அடுத்தது எதுகை வந்து கேட்டிருக்காங்க. எதிகை அப்படிங்கிறது 2வது எழுத்து ஒன்றி வர்றது. அப்போ ஆன்சர் பாருங்கள். சிறுங்கி மருங்கு ரூங்கிறது ஒன்றி வந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னை மரத்துக்குள் கிளைகள் இல்லை. இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலானது. ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸஸ் சொன்னிச்சுன்னா அது செய்தி வாக்கியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது எளிதில் பொருள் இலங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பொருத்தமான வினாவாக இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இயற் சொல் என்பது யாதுன்னு வரும். அடுத்து தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த விடைக்கேற்ற வினாவை வந்து அமைக்க கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே தீயொழுக்கம்ங்கிறது வந்து நம்மளுக்கு மெயின் ஆன்சராக இருக்குங்களா? அப்போது என்றும் இடும்பை தருவது எது அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதில் நம்மளுக்கு விடைக்கேற்ற வினாவும் 2 வினாக்கள் வந்து விட்டது. அடுத்தது கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எதிர்மறையாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எதிர்மறை வினையேற்றம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன். அடுத்தது இலக்கண சொல்ல வந்து பொறுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பொருட்பெயருங்கிறது வந்து ஒரு பொருளை குறிக்கிறது. நாற்காலி புத்தகம்னு வரும். இடப்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பிளேஸோட பேர் வரணும். ஊர் பிளேஸ் அப்படின்னு வந்தால் அப்போது இதுக்கு வேலூர் நாமக்கல்னு வரும். காலப்பெயருங்கிறது வந்து காலத்தை குறிக்கிற ஏதாவது ஒரு சொல் வரணும். மாலை இரவுன்னு வரும். சினைப்பெயருங்கிறது வந்து உடம்புல உள்ள ஏதாவது ஒரு பார்ட்டு. அப்போ முகம் கைன்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். தகர வரிசை சொற்களை வந்து அகர வரிசையை வந்து படுத்த சொல்லியிருக்காங்க. அகர வரிசை அப்படின்னா தா, தா, தி,
தீ அப்படின்னு இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து வரணும். அப்போது தங்கம், தாழ்பானம், திண்ணை, தீது, தீது, துணை அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறது வந்து கரெக்டான விடை. அடுத்ததும் அகர வரிசை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. இப்படி உயிரெழுத்துக்களும் வந்து உயிர்மை எழுத்துக்களும் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் தான் வரணும். ஆனாவிலேருந்து அவ்வனா வரைக்கும் உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தது. அடுத்தது நம்மளுக்கு உயிர்மை எழுத்து காஞ்ஞாச்சாலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறது வந்து கரெக்டான விடை. அடுத்தது நட என்னும் வேர் சொல்லோட வினை முற்று வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நடந்தான் அப்படிங்கிறது ஒரு முடியணும். வினை முற்றுங்கிறது வந்து ஒரு ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போது நடந்தான் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெமரி பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. அடுத்தது பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. மலையூர், காட்டூர், மருதூர் இது எல்லாமே நம்மளுக்கு தமிழ் ஊர்களில் வந்து குறிக்கிறதா. அப்போ மணிப்பூருங்கிறத வந்து சம்மந்தமே இல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது வேர்ல்ட் வைட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சுழல் காற்று அப்படின்னு வரும். அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை வந்து திருத்த சொல்லியிருக்காங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது மரபு பிழையற்ற சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. எருதோட சவுண்டு கேட்டிருக்காங்க. அப்போ எருதுக்கு எக்காலம் இடும் அப்படின்னுங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது அங்கை இதை வந்து சரியாக பிரிக்கும் அகம் + 5 அப்படின்னு பிரிப்போம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. அடுத்தது வழுவு சொல்லற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தவறு இல்லாதது. அப்போது வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு வரணும். வலது பக்கம்னு பிரியக்கூடாது, வலப்பக்கம்னு வரணும். சுவருக்கு வந்து சின்னறி வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிழார் பெருமானை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரை தான் வந்து சேக்கிழாரை வந்து பாராட்டியிருப்பார். அடுத்தது யான் பற்ற இன்பம் பெருக இவ்வையக்கமும் என்று பாடியவர் திருமூரர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர். வெட்டவெளியை வந்து இறைவனாய் கும்பிட்டவர் அப்படின்னு இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் வந்து கேட்டது கடுவெளி சித்தரை தான். ஸோ சித்தர்களில் இவர் வந்து முக்கியமானவர். அடுத்தது சித்தர்களில் ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி திருமூலர். இவங்களை தான் வந்து ஆதி சித்தர் அப்படின்னு அழைப்போம். அடுத்தது எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல். இது வந்து எழுதப்படாத பாடல் அப்படின்னு வரும். அடுத்தது குறவஞ்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிற்றிலக்கியங்களில் ஒன்றா வரும் குறவஞ்சி அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ் வீடு தூது நூலின் பாட்டடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கியங்களில் பாடியவர்களை தவிர அதோட தலைவன்கிறது வந்து முக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து மதுரை சொக்கநாதர் மீது தமிழ் வீடு தூது பாடப்பட்டிருக்கும். அடுத்தது வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்ன கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தேம்பாவணி. அடுத்து மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். இவங்களை தான் வந்து மடலேறுதல் துறையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சூசை மாமுனிவர். நம்மளுக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு தேம்பாவணியை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருந்தது. இந்த கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் தேம்பாவணியை பற்றி வந்திருக்கு. ஸோ பக்தி இலக்கியங்கள் முக்கியமானது. அடுத்தது அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. இது சரி. இந்நூலின் நெடுந்தொகை என்று அழைப்பார். இதுவும் சரி. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வரும்? தவறு. இங்கே மேலே 8 தொகை நூல்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக தவறாக தான் வரும். அடுத்தது புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த ராமாவதாரம் அப்படின்னு வரும். கம்பராமாயணத்துக்கு கம்பர் வந்து ஃபஸ்ட்டு ராமாவதாரம் தான் பெயர் வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் கம்பர் இயற்றி கம்பராமாயணம் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூகன் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு போன ப்ரீவியஸ் புக்ஸ் அதாவது ஓல்டு தமிழ் புக்ஸில் வந்து குகனை பற்றி வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அடிவென்பதவர் அழியாத அழகுடையான் என்று வருணித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பராமாயணத்தில் வந்து ராமனை பற்றி ஒரு புகழ்ந்து வர மாதிரி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பரா. அடுத்தது
பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். நம்மளுக்கு திருக்குறளை பற்றி புகழ்ந்தவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மஹால். அடுத்தது கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணர்ந்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கோசலைன்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோசலை. அடுத்து பாருங்க, ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றாக இடம்பெறுந்த ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கந்தகோட்டம். இதுதான் வந்து ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களம் அப்படின்னு வரும். அடுத்தது சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இவங்க தான் வந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து கிடையாது. நம்மளுக்கு எம்ஜிஆர் பீரியடில் தான் வந்து இந்த சட்ட மேலவையை வந்து எடுத்திருப்பாங்க. ப்ளஸ் இவங்க வந்து தான் சதி ஒழிப்புக்கு வந்து முக்கியமான பங்காற்றியவங்க. 1930 ஔவை இல்லத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த 1952 அடையாறில் வந்து கேன்சர் சென்டர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிரதமர் நேரில் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்ட் உண்டு. அடுத்தது சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கபிலர். அடுத்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அடிக்கடி எல்லாரும் சொல்கிற ஃபேமஸான குவைட். இது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் இன்பமாலையில் தான் இது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். அடுத்தது தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது அப்படின்னு வருது. மதுரை அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. மதுரைங்கிறத மதுரை அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழர் நிலம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உவேசாவோட பற்றிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரோட ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர்னு யாருன்னு கேட்டிருக்காங்க. அச்சில் பதிப்பித்தவர் உவேசா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான. அடுத்தது உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2ங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது சீமை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பரிதிமார் கலைஞர். ஆப்ஷன் சி வரும். அடுத்தது நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவருக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். இவர் தான் வந்து நாடகவியல் அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதையும் ஏற்கனவே நம்மளுக்கு சிறுகதையை எடுத்து கொடுத்துருந்தாங்க, இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சரை பார்ப்போம். கமலாலயன் எழுதியது உனக்கு படிக்க தெரியாது. பீச குப்புசாமி எழுதியது ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியர் குறிப்பு. அதே மாதிரி சு சமுத்திரம் எழுதியது காகித உறவு. வண்ணதாசன் எழுதியது கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் பார்த்தீங்கன்னா கமலாலயன் பீச குப்புசாமிங்கிறது வந்து நம்மளுக்கு புக்கில் டைரக்டாகவே இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் மற்றது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது தேவத்ததும்பி டேஷ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தேவராட்டத்திற்கு உரியதாக வரும். ஸோ தேவததும்பிங்கிறது வந்து தேவராட்டத்திற்கு உரியது. அடுத்தது பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பத்மநாதன். இவர் தான் வந்து பாரதியாரின் கடிதங்கள் அப்படிங்கிறத வந்து பதிப்பித்திருப்பார். அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவா. இது வந்து கடித இலக்கியங்கள் அப்படின்னு சிலபஸில் வரும் பார்த்தீங்களா, அதில் வருது. ஸோ கடித இலக்கியங்களை பார்த்துக்கிறதும் முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து 100 கொஸ்டினும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அனலைஸ் வந்துடும். நம்மளுக்கு சிலபஸில் உள்ள மாதிரி தான் மோஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. அதுக்கு எந்த இடத்துல வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நியூ புக்கு வந்ததுக்கு அப்புறமா வருது. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயரும் கொஸ்டினும் சரி முக்கியமான கொஸ்டினும் சரி கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ்.